வணக்கம், நான் உங்கள் ஈரோடு கேமர். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா எண்ட்லெஸ் நைட்மேர் த வியர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மொபைல் ப்ளே ஸ்டோர் கேம் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கைஸ். சரி, வளன்னு பேசணும், நம்ம கேம் குழப்பலாம். ஓகே, நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். நவம்பர் 22, 2019 நான் ஹார்வர்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது நான் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ்கிட்ட வந்து கேட்டேன் வேறு அது எப்படின்னு. அவங்க பார்க்க கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தாங்க. ஓகே, நமக்கு வந்து நகருக்கு சொல்லித்தராங்க. யாருமே இல்லை, நீ யாருக்குன்னு வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்ருக்க? யாரை ஏமாத்துற? ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது, உண்மையை சொல்லுங்கள். ஏசியெலாம் பயங்கரமாக இருக்குது. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்டதுன்னு. நான் அப்போ தான் அந்த டாக்டரை பார்த்தேன். அவருக்கு என்னமோ ஒரு வினோதமான ஆளாக தெரிஞ்சார். ஏய், ஹேண்ட்ஸ் அப், நகராது. என்னடா இதெல்லாம்? டேப் டு ஃபயர். ஓகே, 1 டவுன், 2 டவுன். யாருக்கிட்ட? நீ யாரா? நெருப்பு குமாரா? சேஞ்ச் வைப்பண்ணா. HK 146 அசால்ட் ரைஃபிள். அசால்ட்டு சூப்பர். அசால்ட் 6 மாதத்துக்கே அசால்ட்டா? சில மணி நேரங்களுக்கு பிறகு நம்மளை பிடிச்சி வச்சுருக்கானுங்க. எது வெந்திச்சிட்டானா? ஏய், அவனை முடி. என்ன கருமண்டாது? எண்ட்லெஸ் நைட்மேர் த வியர்ட் ஹாஸ்பிட்டல். ஏமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். எங்கே இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? இப்போ என்ன நடந்தது? ஆமாம், இதுக்குள்ளே இருந்து என்ன வந்துச்சுன்னே தெரில. வித்தியாசம் ஒன்று. ஓகே, யாருன்னு தெரியல. இங்கே படுத்துட்ருக்கான். இப்போ வந்தாலும் இங்கே படுத்துட்ருப்பான். போலீஸ் ஐடி கிடச்சிருக்கு. இது வந்து நார்மலான ஒரு போலீஸ் ஐடி தானம்மா. இது வந்து என்னென்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி FBIயில் ஒரு பெஸ்ட்டு ஷார்ப் ஷூட்டராக இருந்த ஒருத்தரோட ஐடியாமா. என்ன ஒன்று, இப்போ யாருக்குமே அவர் நினைவு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜேம்ஸ் டோக்லஸ். அதாவது இது நம்மளுதுன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ், இங்கே எழுந்திருப்பியா? மாட்டேன். சரி, ஓகே. இங்கே இருக்க என்ன இடம் இது? டேய், என்ன கருமண்டாது? பூட்டி இருக்கு. என்ன இளவில் அது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. லைட்டாக இங்கே வந்து நடுவில் படுத்துட்ருக்காங்க. திடீர்னு நினச்சி ஓடி வந்து பிடிச்சாலும் பிடிப்பானுங்க. சார், சார், என்னடா இது? இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். என்ன கர்மமோ? ஸ்டாமினாவா? ஸ்ப்ரிண்ட் சொல்லிக்கிறாங்களா? ஸ்ப்ரிண்ட் அடித்தா விடுவாங்க. சரி, என்னமோ வந்துச்சு, படிக்கவும் விட்டேன்.
இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டாக. இது வந்து காணாமல் போகிறவங்களை பற்றி நான் ஒரு ரிப்போர்ட்டாக. இது கரண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா 26ஆந்தேதி அந்த வாரண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து இதான் கைவிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. அந்த எவிடன்ஸ் இருக்குது வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ளதாக இருக்காமா. அந்த எவிடன்ஸ் எடுக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பார்க்க சாமி மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்வைவல் நைஃபாக இதை நான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னுக்கிறேன். வருமா மேலே இன்னும் பூச்சியெல்லாம் ஊறிட்டு இருக்குது. வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம். விவசாயத்தில் அதுக்கு எந்த வந்துட போகிறோம். ஓகே, என்ன இபி ரூம்க்கு வேணுமா? இது இப்போதைக்கு உடைக்க முடியாது. ஓகே, க்ரௌச் பட்டன் க்ரௌச் பண்ணணும். அப்புறம் இங்கே தொட்டணும். கேரக்டர் மெனு. இது வந்து டேலண்ட் ஸ்பீஸ். அவங்களே வந்து டுட்டோரியல் சொல்லி தராங்க. அசாசினேட். நம்ம இந்த கேரக்டர் மெனுவில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கில்லாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அது எனக்கு தெரியும். இந்த சிம்பிள் வரும்போது நீங்கள் அசாசினேட் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் இவன் செத்துட்டானா வந்துட்டு வந்து சில இதெல்லாம் கிடைக்கும். இஆர் ரூம் கீ கிடச்சிச்சு. டேப் டு என்ட்ரி இஆர் ரூம் கீ. க்ளூஸாக இந்த தடவை ஃப்ரீயாக பரவாயில்ல. இதுக்கு வந்து ஒரு கீ கார்டு வேணும், நம்மள்ட்ட இல்லை. இது வந்து மேப்பு, இஆர் ஏரியாவோட மேப்பு. ஓகே, திரும்பி நாங்கள் வந்து அங்கே போகணும். ஓ, இஆர் ரூம் கீ, நான் இபி ரூம் கீன்னு படிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் த கோல்ட். இருங்க சார், வந்துடுறேன். பிஸ்டல் அமௌ சூப்பரு. இது வந்து ஒரு M1911 பிஸ்டல். எங்கள் அப்பா அம்மா டிவைஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டார். அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த பிஸ்டலை என்கிட்ட கொடுத்து அவர் ஒர்க் பண்ண ஏர்ஃபோர்ஸை பற்றி சொன்னார். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்னாலேயே அவர் வந்து என்கிட்ட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், ஜேம்ஸ், உன்னை நீ தான் தனியாக காப்பாற்றிக்கணும், சர்வை பண்ண பழகிக்க. இருடா, எய்ம் வர மாட்டேங்குது. ஒரு இடத்துல நில்றா, தலையாட்டிக்கிட்டே இருக்கான். எதுக்கு உனக்கு இது? ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஒன்று வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இடத்த விட்டு லீவ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸ்டாமினா அவுட். ஓகே, ஸ்டாமினா ஃபுல்லாக தீத்துட்டானா? பயங்கரமாக முடிச்சு வாங்குறாங்க. ஓகே, இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. இருங்க, இது வந்து கலெக்டபிள்ஸு. இது வந்து சுட்டோம்னா கலெக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டார் கேஸோட கீக்கார்டான், படிக்கட்டு இருக்கிற இடமா. இது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோபியா இருக்குது படிக்கட்டில் இருக்கும்போது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என் கூட விளையாடும் போது படிக்கட்டில் விளையாண்டுருந்தோம். அவங்க வந்து அங்கே வரும்போது அதை பிடிச்சி ஏறிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் அந்த கம்பியெல்லாம் இருக்குன்னா அதை பிடிச்சி ஏறிட்டு இருப்பாங்க போல். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா டிவைஸ் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கூட அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அப்புறம் என் மெமரிஸில் வந்து எங்கள் அம்மாவோட மெமரிஸ் வந்து நின்றுச்சான். அப்புறம் அதுக்கப்புறமா அந்த ஸ்டார்கஸில்
ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டேர் கேஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குமா. ஓகே, அது கிக்கார்டு யூஸ் பண்ணி ஐயோ திறந்துட்டேனே, இது வேறு இல்லைங்க. அந்த கேஸ் அந்த சாமி அங்கே போயிட்டோம். ரீலோட் பண்ணிக்கலாம். மேலே அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அந்த கண்ணு மூடி இருக்க வரைக்கும் தான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். சப்போஸ் அந்த கண்ணு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சாவு. ஓகே ஓகே வந்தாச்சு. இந்த ஸ்க்ரூ பார்ட்ஸ்லாம் முக்கியம் கைஸ். இதை வச்சு தான் வந்து எம்ஓ க்ரியேட் பண்ண முடியும். கேரக்டர் மெனு சொன்னேன்ல, கிராஃப்ட் எம்ஓ வந்துருச்சு பாருங்கள். 5 ஸ்க்ரூ போட்டால் ஒரு புல்லட் ஒரு எம்ஓ கிடைக்கும். ஓகே, நான் 2 புல்லட் கிடச்சிருக்கு. ஓகே, ஆல்ரெடி இந்த மேப் எடுத்துருந்தோம், அதை காணும். இங்கே இருக்கா லைட் அடிக்கிற இடம் தான். நாம் ஃபுல்லாக இங்கே எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து ஸ்டேர் கேஸ் போகணும். ஸ்டேர் கேஸ் தான் எனக்கு பயம்னு சொல்லியிருந்தாங்க. நீட கீ கார்ட் இதாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். 2வது ஃப்ளோர் வாக் ஆகிருக்கா. சரி, 3வது ஃப்ளோரு. நீ ஏதாச்சும் திறப்பையா? இதுவும் லாக்கா? என்னங்கடா அது? ஏய், இந்த ஸ்டார் கேஸ் நான் ஆல்ரெடி ஏறின மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டு 3வது ஃப்ளோரா? மறுபடியுமா? என்ன நடக்குதுங்க? 2வது ஃப்ளோரா? போனோம். இவனுக்கும் ஃபோபியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். எவனை இருப்பானா? இல்லை, நான் கருகும்னு இருக்கேன். நான் ஓடியில் இருக்கேன். ஓகே கைஸ், இது வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிற இடம். அப்படியே வந்த இடம்ல திரும்பி வரும். இது வந்து அப்கிரேடு. கோல்டு கொடுத்து அப்கிரேட் பண்ணலாம். ஒரு கோல்டு கொடுத்து இதை அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு கோல்டெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம போகலாம். என்ன இடம்டா அது? எங்கெல்லாம் திடீர்னு எங்கெங்கேயும் கூப்பிட்டு போகிறீங்க? ஒரு மேப்பா? அது எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறான். சோடா சாம்பி. ஓகே, மேப்பு தேவைப்படுமா அவனுக்கு? எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் ஏரியாவோட மேப்பா? ஓகே, கட்டையில் வச்சுருக்காங்க. இது ஒரு இன்பேஷன் கீ கார்டு வேணுமா? நம்மள்ட்ட இல்லை. புல்லட்டு படம் 4 கிடச்சிச்சு. சூப்பர். என்ன இடம் அது? பாத்ரூமா? டேப் வேறு லீக்காக இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா? இவனை வச்சுக்கிட்டு அங்கே இது பண்ணியிருக்காங்க. அங்கே சுட்டோம்னா இவன் சவுண்டுக்கு வந்துடுவான். இப்போ நம்ம வந்து ஸ்டெல்ஸில் போய் அவனை கொண்டுறலாம். ஓகே,
இதெல்லாம் ஓப்பன் ஆகாதுல்ல. இருங்க, உமன்ஸ் பாத்ரூமில் நீ என்னடா பண்ணுற? ஓகே, சாம்பிங்கனால மன்னிச்சுக்கோ. ஏய், யார் அது? எங்கே இருந்தாலும் வெளியே வாங்க. யாரும் இல்லை. என்னடா அது? ஏதோ ஒரு மியூசிக் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கான். ஓ, ஒரு கண் தெரியாத ஒரு பெண் வந்து ஆடுற மாதிரி, பாட்டு பாடிக்கிட்டு ஆடுற மாதிரி. இது எதுக்குன்னு தெரில. சரி, நம்ம எடுத்து வச்சுருவோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அந்த இடம் என்ன ஏரியாடாது? என்னமோ இருக்குது. பேஷன் லிஸ்ட்டா? அதாவது பி சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறதாம்மா. அதில் கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஸ்டீவு ஃப்ரண்ட் லோபல் டேமேஜ்டு, கார்லோஸு டிசீஸ்டு செத்துட்டான், மைக் வந்து ஃப்ரண்ட் லோபு டேமேஜு, ஜோசப் வந்து காட்டோஃபைடு, ஜேம்ஸ் நெக்குனா சரி, ஜேம்ஸுங்கிறது நம்ம பேர். ஆக்சுவலாக நம்மளை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்கானுங்க போல கைஸ். இந்த பி சீரிஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து வார கணக்கில் வச்சு கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்மளை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கானு கைஸ். ஒரு சாம்பி தான் இருக்கான். பின்னாடியே போய் முடிச்சிடலாருங்க. புல்லட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ், நிறைய தேவைப்படும். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏய், போச்சுரா. இருங்க மறந்துட்டானுங்க. ஏய், இது என்னடா? டோர் ஹேண்டிலா? ஆமாம், டோர் ஹேண்டிலு. அவன் ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ போட்டு விட்டுருக்கான். வாங்கிக்க. கமான் தலை தூக்கு டக்குன்னு. அது யாருக்கிட்ட? ஆக்சுவலாக நம்ம இந்த சைட் போய் ஸ்டெல்த் பண்ணிடலாம். பண்ணிட்டேன். ஓகே, ஓல்டு நியூஸ் பேப்பர். இது வந்து நவம்பர் 27, 2019 அன்றைக்கி நியூஸ் பேப்பர். ஒரு கார் கிராஷில் வந்து ரேசர் வந்து செத்துருக்காரு. அதாவது நேற்று வந்து கேஸ்கர் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இளம் ரேசராமா. எட்வின் ஹாவர்ட் வந்து க்ரீன் ஃப்ளாக் வந்த உடனே அவர் கண்ட்ரோல் இழந்து ஓட்டியிருக்காரு. இதனால் அவர் வந்து ட்ராக் அவுட்டு வெளியே போய் பல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இதனால் அவருக்கு வந்து இன்ஜின் வந்து அவர் காரோட இன்ஜின் வந்து வெடித்து அது ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்கதை வந்து ப்ரூவ் பண்ணுதான் எட்வின். இவனுக்கு பற்றி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த நெருப்பில் வந்து அவன் கூட ஏதோ இது இருக்குமோ? மேபி இவன் அவனாக இருக்கலாம், இல்லைன்னா அவனால் இவன் செத்துருக்கலாம், என்னன்னு தெரியல. கப்பு ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து விட்டுட்டு போகக்கூடாது கைஸ், தேவைப்படும். இல்லைனாலும் பின்னாடி தேவைப்படும். கப்போர்டு ஆக்காரில் ஓப்பன் பண்ண முடியாது. இன்னும் இடம்ல இது. ஓகே, 2 தங்கம், சூப்பர். இதுதான் என்னடா அது? ஒன்றும் இல்லை. இது டாப்பில் ஏதோ மிஸ் ஆகுதான். இந்த பொம்மை வச்சா சரியாயிரும். ஆமாம், இதுதான் அனஸ்தட்டிக் ரூம் கீ. ஓகே, இந்த கீ கிடச்சது நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுவோம். எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓகே, டோர் ஹேண்டில்
ஏதோ மிஸ் பண்ணுறேன். எஸ், அனஸ்தட்டிக் ரூம் கீ. அடடா, இருங்க. சாவு. அடடா, வைக்கிறேன். அப்பா, 2 புல்லட் வேஸ்ட்டாக போச்சுடா உன்னால். ஓகே, ஹெல்த் இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஏற்படல, பரவாயில்ல. ஒரு நோட் புக் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நார்மல் நோட் புக் தான், ஆனால் இதில் வந்து ஏதோ நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கான். இது வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் ஆர் பாஸ்வேர்டாக இருக்கலாம். அப்படியா? பாஸ்வேர்டாக இருக்குன்னு தான் தேவைப்படும் கைஸ், பார்த்து வச்சுக்கோங்க. 57668686 576686. ஓகே, எல்லோரும் பண்ணிட்டோம்ல. டோர் ஹேண்டில், நம்மள்ட்ட ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது. ஓகே, இங்கே வந்து சாம்பிஸ் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் நடுவில் இருக்கான் பாருங்க, அவன் வந்து டேஞ்சரு. அவனை வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு நினைக்கிறாங்க. இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு இவனை போய் முடிச்சுட்டு அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். சாப்பிடா. என்னது? ஸ்க்ரூ. நீ வா. இங்கே இடுக்கில் என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகே, என்கிட்ட பாஸ்வேர்ட் என்ன? என்னது? 576686. ஆமாம், அப்பா, அது வந்து ஒரு கீ கார்டா? ஓகே, அப்புறம் ஓகே, சேவ் ரூமுக்கு வந்துட்டோம். ஓகே, என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, திரும்பி ஏன் இந்த இடம் தீப்பிடிச்சு எரிச்சிருக்கு? நான் இருந்து சீக்கிரம் போயாகணும். ஊர்றா அப்போ அவன் நெருப்பு அந்த வந்துட்டான் நாட்டுருக்கான். ஐயோ, இந்த ஸ்டாமினா வேறு கருமம். துறங்கடா, போட்டான்டா. சூப்பர். ஓகே, இந்த கீ கார்டு தான் நம்ம இப்போ எடுத்தோம். ஓகே, ஐயோ, இந்த நர்ஸா? இது ஹார்வர்டோட முக்கியமான இடமா? இது என்ன பாதுகாத்துட்ருக்கா? அப்போ இருங்க, ரீலோட் பண்ணிக்கலாம் கண்ணை. நார்மலான சாம்பிஸ்லாம் வந்து ஒரே ஒரு ஸ்டெல்த் அட்டாக்லேயே வந்து செத்துருவோம். ஆனால் இது அப்படி இல்லை, இது அப்நார்மல். ஓகே, என்ன ஃபஸ்ட் எய்டா? சூப்பர். வா, யாருக்கிட்ட? என்கிட்டயே இந்த ஈரோடு என்கிட்டயே இந்த சீனை. ஓகே, ஓகே கைஸ், நம்ம எப்படியோ பல ஜாம்பிஸ்ட்டு தப்பிச்சு வந்திருக்கோம். அதாவது இதை பார்த்ததாலே உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நம்ம வந்து பல நபர்கள் வந்து காணாமல் போகிறனால நம்ம வந்து அவங்கள தேடி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே ஒரு ஜாம்பிஸாக இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தேடி வந்த நம்ம இங்கே மாட்டிக்கிறோம். இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த கதை. நாம் இந்த எபிசோட இதோட நிறுத்திக்கலாம்.
பார்ட் 2 நம்ம இதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஈரோடன் கேமர். வரட்டா, பாய்.